அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? சார், இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ஐம் நாட் அ கிரிமினல். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த சட்டத்தையும் மீறலை. புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினைப்பா. நீ சட்டத்தை மீறி இருக்கியா இல்லையான்னு நான் சொல்லணும், கோர்ட் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. ஆனால் சார், உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதான் சொன்னேன் சார். சந்தோஷ் சார் என்னோட பாஸ். அவரோட வீட்டில் தங்குறதுக்கு எனக்கு இடமும் கொடுத்தாரு. ஹவுஸ் இஸ் டெனன்ட். வாடகை கொடுத்தியா? வாடகை கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்? ஏன்னா நான் அப்போ தான் அவரோட கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணேன். அவசரத்துக்கு தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னப்போ அவர் தான் உடனே அவர் வீட்டில் தங்கலான்னு ஆஃபர் பண்ணார். அதுக்கப்புறம் வாடகையை பற்றி அவர் எதுவுமே பேசலை. ஆனால் அவர்கிட்ட நீ சொன்ன எல்லா தகவலுமே தப்பாக இருக்க. எதுக்காக அவர்கிட்ட போய் சொன்ன? நீ ஒரு இடத்துல வேலை பார்த்ததா அவர்கிட்ட சொல்லியிருந்திய. அப்படி ஒரு கம்பெனியே இல்லை. பொய் சொல்லி அவரை உன்னை ஹையர் பண்ண வச்சிருக்க. இதனால உனக்கு என்ன லாபம்? இந்த பாரு அஸ்வின், சந்தோஷம் ஏமாத்தின மாதிரியே என்ன ஏமாற்ற முடியாது. ஐ நோ யூ ஹேவ் அ மோட்டிவ். ஸோ நீ இப்போ அதை சொல்லலை. சார், நான் எந்த தப்பும் பண்ணலை. சந்தோஷ் சாருக்கும் அவரோட மனைவிக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. அவரோட பையன் உதவி கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். நான் உடனே போய் அவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்தினேன். இதுக்காகவா என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க? I was helping them out, for goodness sake. நீ மட்டும் அங்கே போகலன்னா சந்தோஷ் அவருக்கு மனைவியை கொலை செஞ்சிருப்பாருன்னு சொன்னியாமே. ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு நீ என்ன பெரிய ஃபார்ச்சூன் டெல்லரா? சொல்ல போறியா இல்லையா? எதுக்கு அந்த ஃபேமிலியை நீ டிஸ்டர்ப் பண்ற? சரி சார், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ஆனால் நீ கண்டிஷன் எல்லாம் போடாத, பேசு. சார், என்னோட உண்மையான பேர் அஸ்வின் சந்தோஷ் குமார். சந்தோஷ், பிரவீனா இவங்க 2 பேரும் என் அப்பா அம்மா. நான் ஃப்யூச்சர்லேருந்து, அதாவது இந்த இயர் 2024லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி அவங்க 2 பேரையும் காப்பாற்ற தான் இங்கே வந்திருக்கேன். நேற்று அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் இப்போ இருக்க அந்த சின்ன பையன் நீ தான். ஆமாம். என்னை பார்த்தா காதில் பூ சுத்துற மாதிரியே தெரியுதா? ஓகே சார். இது 2024ல் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன், ஹெட்ஃபோன், டச் ஸ்க்ரீன். பாருங்க, பட்டன்ஸே கிடையாது. இதை அன்லாக் பண்ணணுன்னா சும்மா என் முகத்தை காமிச்சாலே போதும். ஃபேஷியல் ரெக்கக்னிஷன். அண்ட் ஒன் மோர் திங் சார், இது 2024 நியூ இயர் அன்னைக்கு நான் எடுத்த ஃபோட்டோஸ். நம்மளனா நீங்களே பாருங்கள். சார், 2024ல் என் அப்பா அம்மா என் கூட இல்லை. yesterday was the day they died. அவங்க எப்படி எதுக்காக இறந்தாங்கங்கிற சந்தேகம் எனக்குள்ளே எப்போவுமே இருந்திருக்கு. ஆல்சோ ஐ மீன் ஆர்கிடெக்ட் பை ப்ரொஃபஷனல். என்னோட வேலை விஷயமா ஒரு பழைய பில்டிங்கு போயிருந்தேன். அங்கே ஒரு லிஃப்ட் இருந்துச்சு. அந்த லிஃப்ட்னால தான் நான் டைம் ட்ராவல் பண்ணி 2004க்கு வந்திருக்கேன். சார், இதெல்லாம் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் நடந்ததை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது என் அப்பா அம்மா மேலே சத்தியம். என்ன சார் சைலண்டாக இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்கள். 2024க்கு என்ன கூட்டிகிட்டு போக முடியுமா? கேட்குறேன்ல. நானே எப்படி திரும்ப போகிறதுன்னு குழப்பத்தில் இருக்கேன். நீங்கள் வேற ஏன் சார்?
எனிவே நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்ல, என்னை விட்டுடுங்களேன் ப்ளீஸ். நீ சொன்னது எல்லாத்தையும் நான் என் ரிப்போர்ட்டில் எழுத முடியுமா? என்னை பைத்தியக்காரன்னு நினைக்க மாட்டாங்க. சார், நீங்கள் என்னை நம்புறீங்கல்ல? அதான் எல்லாத்தையும் பார்த்துட்டேங்க. ஃபோனை மூஞ்ச காட்டினா அன்லாக் பண்ணுது, நம்பி தானே ஆகணும். அப்போ என்னை ஹெல்ப் பண்ணுங்க சார். இதுக்கு ஒரே வழி, கம்ப்ளைண்ட்டை கொடுத்த சந்தோஷை அதை வித்ட்ரா பண்ணணும். யார் நீங்கள்? என் பேர் விஷ்ணு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உள்ளே வரலாமா? எதை பற்றி? அஸ்வின். நேற்று ராத்திரிலேருந்து நான் அஸ்வின் கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவர் என் கால் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எப்படி பேசுவான்? போலீஸ் ஸ்டேஷனா? என்னாச்சு? அவர் எதுக்கு அங்கே போனாரு? உங்களுக்கு எப்படி அஸ்வினை தெரியும்? ஏதோ 2024லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்ததா சொன்னா, அதெல்லாம் உண்மையா? நானும் அஸ்வின் மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஒரு நாள் அஸ்வின் மாயமாக காண போயிட்டார். அவரோட கேஸை நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். அஸ்வினோட கேர்ள் ஃப்ரெண்ட் சஞ்சனா, அவங்க வழியாக தான் அவர் டைம் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. எப்படி? அஸ்வினை தேடி சஞ்சனா அதே இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த பில்டிங்கில் ஒரு லிஃப்ட் இருக்கு. அதுதான் டைம் ட்ராவல் போர்ட்டல். அவங்க அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போனதும் கதவு மூடி அவங்கள 2019க்கு கொண்டு போயிடுச்சு. 2019 ஒரு ரோட் ஆக்சிடென்ட் காரணமாக சஞ்சனா தன்னோட கண் பார்வை இழந்துட்டாங்க. ஸோ அவங்க திரும்ப 2019 போய் அங்கே நடக்கிற அந்த சில இன்சிடென்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணி அந்த ரோட் ஆக்சிடென்ட்டை தவிர்த்துட்டாங்க. நான் வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு திரும்ப கண் பார்வை கிடச்சிருச்சு. நீங்க சொல்றது உண்மையா? உங்ககிட்ட பொய் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த காரணமும் இல்லை. நான் வந்தப்ப அஸ்வினை பார்த்து பேசினேன். அவர் சொல்கிற மாதிரி 2024ல் நீங்கள் 2 பேரும் உயிரோடு இல்லை. உங்கள் சாவை தடுக்க தான் அவர் இத்தனை நாளாக உங்கள் பக்கத்துலேயே இருந்திருக்கார். அது மட்டும்தான் ஒரே காரணம். அதுவும் அவர் நினச்ச மாதிரி உங்கள் 2 பேரையும் காப்பாற்றிட்டார். ஏன்னா 2024ல் நேற்று தான் நீங்கள் 2 பேரும் இறந்து போனீங்க. எப்படி பேச? எப்படி பேச? அதுக்கு நான் தான் காரணம். நான் பேச்சே கேட்டு நம்பி ஏமாந்து இப்படி உட்கார்ந்திருக்கல. எங்க போறே? Hello, Uncle Leon. Father and mother are fighting. Please help. Please come. I don't know what to do, Uncle Leon. எவ்வளவு நம்பி இருக்க அவன? கடைசில எல்லாரும் சேர்த்து எனக்கு கழுத்து அடிச்சிட்டீங்க. கழுத்து அறுத்துட்டீங்களே. என்னடி பாவம் பண்ண? லாஸ்ட் பிரவீனா, பிரவீனா, I'm sorry, பிரவீனா, I'm sorry, எதிரிடா, டேய், தெரியாம பண்ணிட்டேன்டா, I'm sorry, பிரவீனா, I'm sorry, Uncle Leon, my parents are fighting. I really don't know what to do. Please help, Uncle Leon. Okay. Listen to me, all right? Go to your room, lock yourself up. Okay. I'll calm your parents down, and then I'll look for you. All right? Go up there. Go now. Santosh? பிரவீனா, I'm sorry, Mama.
Santosh, open up. எந்திரிமா எந்திரிமா சாரிடா Come on, Santosh. பிரவீன் ஐயோ Leon Santosh, can you please call the ambulance please please what did you do? I didn't do anything please call the ambulance please What did you do to her? I didn't do anything I just pushed her she just fell please call Now you know what it's like to lose your wife. Leon can you please call the ambulance please Leon please mama எந்திரிமா She's dead. You're a murderer. You're gonna go to jail for murdering your wife. Huh? Don't! No. Santosh, don't. Don't! இது என்னால நம்ப முடியல இதை எப்படி உங்க கேள்விக்கு எனக்கு விளக்கம் இல்லை ஆனா அஸ்வின் சொன்னது எல்லாம் உண்மை அவரு உங்க மகன் ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அவர் மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிடுங்க நானும் அவரும் திரும்ப 2024க்கு போற நேரம் வந்துருச்சு படிச்சு படிச்சு சொன்னேன்ல இன்னும் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க போய் நம்ம மகனை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அஸ்வின் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்க சீக்கிரம் எடுத்து விட நான் நம்ம பிஸியா இருக்கோம்ல அஸ்வின் காலையில இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ இன்னும் எடுத்து வைக்கலையா இப்போ எதுக்கு வீட்டை சுத்தம் பண்றீங்க அஸ்வின் இங்க தானே தங்கினாரு அப்ப அவர் விருந்தாளியா வந்தாரு இப்ப இப்ப எங்களுக்கு பையனா வரப்போறாரு உங்க பையனுக்கு ஏன் இவ்வளவு மரியாதை வாடா போடான்னு கூப்பிடலாம கரெக்டா பேசுறால ம். ஏய் அப்பாடா வந்துட்டீங்களா ஏய் அஸ்வின் இந்த நிமிஷம் வரைக்கும் இது கனவா நனவான்னு எனக்கு தெரியல அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது என் பிள்ளை கண்ணு முன்னாடியே இப்படி வளர்ந்து அழகி நிற்கிறான் இப்போ இந்த மொமெண்ட் தான் எனக்கு முக்கியம் அம்மா அம்மா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் ஆர்கிடெக்ட் ஆகிட்டேம்மா நீ எங்களுக்கு பெருமை தேடி தருவேன்னு தெரியும் அஸ்வின் யூஆர் a good son Excuse me, where's my heart? உங்ககிட்ட தான் பேச வேண்டியது நிறைய இருக்கு ம் சாரி சுஹன் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தீங்களா ஒரு வாரமாக காத்துட்டு இருந்தேன் சார் ஆனால் நீங்கள் கால் பண்ணவே இல்லை என்ன சொல்ல போகிறீங்க டைரக்டர் மனசை மாற்றிட்டாருன்னு சொல்ல போகிறீங்களா இல்லை அப்படி ஒரு டைரக்டரே இல்லையா நான் உங்களை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா சார் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பகச்சிக்கிட்டேன் ஸோ இன்னும் நாங்கள் ஒரு சந்தோஷமாக ஒரு ட்ரிப் போக வேண்டியிருந்தது என்னோட பிரேக்கப் ஆன கேர்ள் ஃப்ரெண்டு வர வேண்டியிருந்தது நான் உங்களால் நான் அவளை இழந்துட்டேன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜுவன் அவன் கூட சண்டை போட்டேன்
நான் கால் பண்ணால் யாரும் எடுக்கிறது இல்லை. சந்தோஷமா? இவன் அப்போவே சொன்னான் சார், நம்பாத, ஏதோ சரியில்லைன்னு. நான் தான் கேட்கல. பொய் மேலே பொய் சொல்லி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்களே சார். இப்பயாச்சும் சொல்லுங்க, நீங்க யார், எதுக்காக என்னை தேடி வரணும்? சுஹன், என் பேரு விஷ்ணு. நம்ம போலீஸ் ஆஃபீஸர். போலீஸா? என்னோட உலகத்தில் இப்போ வருஷம் 2004 இல்லை, 2024. நீங்க என்ன சொல்றீங்க? என்னால் நம்பவே முடியல. நான் சொல்றது நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். ஜஸ்ட் a second. இது என்னன்னு தெரியுமா? எங்கள் உலகத்தில் நாங்கள் இதுதான் ஹேண்ட்ஃபோனை யூஸ் பண்ணுறோம். பாருங்க, இப்போ அதை புரிஞ்சுக்கங்க. நான் டைம் ட்ராவல் பண்ணி தான் 2004க்கு வந்திருக்கேன். டைம் ட்ராவலா? வாட்? We are talking about 20 years down the road, Suhan. சயின்ஸ் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ஆனால் அதை அனுபவிக்க தான் நீங்கள் இல்லை. சார் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு சத்தியமாக புரியல. 2024 பார்க்க உங்களுக்கு கொடுத்து வைக்கல. 2004ல் நீங்கள் செத்துட்டீங்க. கிளீஃப்லேருந்து விழுந்து செத்துட்டீங்க. ஆனால் உங்கள் பாடி கிடைக்கவே இல்லை. நீங்கள் இறந்தது கொலையா ஆக்சிடென்ட்டாக கண்டுபிடிக்க நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு. ஆனால் கடைசியில் எந்த ஒரு ஆதாரமும் சரியாக அமையாதனால the case was closed as misadventure. வெயிட் நீங்கள் ப்ரொடியூசர், டைரக்டர், பாட்டுன்னு போய் சொன்ன மாதிரி இதுவும் போயில நான் எப்படி நம்புறது? யுவன் சாபாக்கு போகலான்னு சொன்னானா? யா, பட் அது எப்படி? ஏன்னா நீங்க சாபால தான் செத்துருக்கீங்க. and one more thing, very important thing. உங்களுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை, கொலை. உங்களை தள்ளி விட்டது யுவன். he hated you. ஆரம்பத்திலிருந்தே உங்களோட திறமை, பாப்புலாரிட்டி எதையும் அவனால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் ஹாலிடே சாக்குன்னு சொல்லி உங்களை கொலை பண்ணிட்டேன். இந்த கேஸை நான் ரொம்ப நாள் கழிச்சு ரீஓப்பன் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. உங்களை மாதிரி ஒருத்தரை தான் நான் விலை வீசி தேடிக்கிட்டு இருக்கேன். ஹாய் 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 ஹாய், என் பேர் விஷ்ணு. நான் சென்னையிலேருந்து வரேன். யுவன், ரதி, அஞ்சலி, இந்த 3 பேரையும் நான் பார்த்து பேசினேன். ஆனால் அவங்க யாரும் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. and one more thing, ரதி's husband is Dave.
சக்தியும் தேவமும். இதை நான் உனக்காக தான் செஞ்சேன். அவனை மாதிரி ஒருத்தன் உயிரோடு இருக்கிறதுல புண்ணியமே இல்லை. இந்த பாரு, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். யாரு கேட்டாலும் அதை தான் சொல்லணும். ஆனா இது ஆக்சிடென்ட் இல்ல. நீ அவனை கொன்னுட்ட. சோ இதுக்காக தான் சுவனை இந்த ட்ரிப்க்கு கூட்டிட்டு வந்தியா? வா, வாட் a master plan. டேய், அவன் தடுக்கி விழுந்துட்டான்டா. தடுக்கி விழுந்துட்டானா? ஹே, நான் எல்லாத்தையும் பார்த்தேன். எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன். டேய், அவன் கெட்டவன். அது உனக்கும் தெரியும். ரதியை என்னெல்லாம் பண்ணா? ஹீஸ் a psycho. அதுக்கு அவனை கொலை பண்ணிடுவீங்களா? நீங்க தான் சைக்கோஸ். டேய், நான் தான் ஏதோ ஆத்திரத்தில் பண்ணிட்டேன். தயவு செய்து இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதடா. ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிரும்டா. ஃபியூச்சரா? அப்போ அவன் ஃபியூச்சரு என்ன? டீல் பேசுறியா? ஓகே, டீல் பேசலாம். நீ சொல்ற மாதிரி சுவன் செத்துது. ஆக்சிடென்ட் ஆவே இருந்திருக்கட்டும். ஹாப்பி. ஆனா இவ என்ன கல்யாணம் பண்ணணும். தானோ கொலை செய்யப்பட்ட நேரத்துல நீங்க வேற எங்கேயுமே இல்லை. பூர்ணிமா, என்னாச்சு? ஷாலினி,